டோலாம் ரெடி பண்ணி ஒரு பீஸா பண்ணணும் அப்படின்னா எப்படியும் கண்டிப்பாக டைம் எடுக்கும். நமக்கு உடனே பீஸா பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெட்டை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கம்மியான டைமில் வந்து இந்த பீஸா பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ட்ரேயில் நான் பட்டர் தடவிட்டு அது மேலே ப்ரெட்டை வச்சுக்கிறேன். இதில் வந்து பாஸ்தா சாஸ் வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது மேலேயே வந்துட்டு கொஞ்சம் ஆரிகானோ போட்டுட்டு டாப்பிங்ஸ் வந்து மஷ்ரூம் கேப்சிகம் தான் வைக்க போகிறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து வச்சுக்கலாம். நான் மேலே உள்ள அந்த மஷ்ரூம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே உள்ளதெல்லாம் வேறு எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஷ்ரூம் எல்லாம் வச்சுட்டு அது கூடவே கேப்சிகமும் வச்சுட்டு அது மேலே வந்து சீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாப்பு சாப்பிட்டு செஃப் கீஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.